வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கல, நீங்கள் புதிதாக வந்து டிஎன்இஜி ஐடி தொடங்கி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சரியான நேரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பள்ளி முடிச்சவங்க வந்து கல்லூரி சேர்றதுக்கு நிறைய பேர் எல்லாருமே மேக்சிமம் கேட்கறது வந்து ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்லாம் காலேஜில் கேட்பாங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே அந்த சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா அதை நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கல வேற யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில இருந்தே ஒரு கணினி மையமாக ஒன்று தொடங்கி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சு கொடுக்கறது மூலிமா நீங்கள் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இசேவை ஐடி பெறதுக்கு வந்து கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபீஸ் எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. நாம பதிவு பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூமே வராது. இந்த டிஎன்இஜி ஐடியில் வந்து எப்படி புதுசு ஐடி கிரியேட் பண்ணுறது, இல்லை சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கல நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இதுக்குள்ள நம்ம ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உங்களுடைய குரோமில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து ஒன்று வரும். www.tnisevai.tn.gov.in சொல்லிட்டு அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வேணுங்கிறத வந்து அப்படியே பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கல இந்த இடத்துல ரைட் சைடில் உள்நுழைவுன்னு சொல்லி போட்டு 2 மெத்தடில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது துறை உள்நுழைவு அப்படின்னாக்கல இது வந்து கவர்மெண்ட் மூலியமா ஐடி வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்க லாகின் பண்ணக்கூடியது. நாம வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ண ஃப்ரீயாகவே நம்ம சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னால நீங்கள் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டுங்க. இந்த பயனாளர் உள்நுழைவு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3வது நியூ யூசர்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது ரொம்ப வெரி சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக முடியக்கூடிய ப்ராசஸ் தான். இது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்களுடைய நேம் முழு பெயர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் நேமை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைபேசி எண் வந்து ஒன்று கேட்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய கைபேசி எண்ணை வந்து நான் போட்டுட்டேன். அடுத்து வந்து இமெயில் ஐடி கேட்குறாங்க. நீங்கள் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லாகின் ஐடிங்கிறது வந்து நீங்கள் வேற எங்கேயுமே பண்ண தேவையில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். இது மட்டும் நீங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. இதை நீங்க போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மேல இந்த இடத்துல பாஸ்வேர்ட் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டா கீழே கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் அதே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை வந்து பார்த்து அப்படியே இந்த காலம்ல வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. அடுத்து பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த காலம்ல ஃபில் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின்ங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் மந்த் எவ்வளவு சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க, இல்லை இந்த லாஸ்ட் வீக்ல கடைசி வாரத்தில் எவ்வளவு சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க, இந்த மந்த்ல எவ்வளவு சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க, டோட்டலா எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கால்குலேட் ஆகி காமிக்கும். இதுல வந்து சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னால
நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாவே இடத்துல ஷோ ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதுல வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். இந்த இடத்துல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அமர்வு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு டேப்ல ஓப்பன் ஆயிட்டு கிட்டத்தட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே ஒரு 41 சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றும் இப்போ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டா நீங்க பதிவு பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அந்த சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க இந்த ஐடியிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்து எப்படி உங்களுக்கு போடுறதுன்னு தெரியல, எந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னால நீங்க வந்து நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அந்த சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா விட்டுறாதீங்க, இது வந்து இப்போ வந்து விட்டுறாதீங்க. இது வந்து நீங்க கரெக்டா நீங்க இந்த சரியான நேரத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னாக்கல ஒரு இல்லத்தரசிகளா இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு வந்து இது வந்து சரியான வாய்ப்பா அமையும் அப்படின்றத நம்புறேன். நன்றி.